ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, மகளிர் தினத்தன்னைக்கு மார்ச் 8 அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருந்தது இல்லைங்களா. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே எல்லாத்துக்குமே லீவு. சரி, இன்றைக்கி நம்மளுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எழுந்திரிக்கும் போது ஒரு 5:45 அந்த மாதிரியே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, வேப்ப மரத்துலேருந்து எல்லா இலைகளுமே விழுந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் துளிர் விடவும் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற இலைகள்லாம் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலைகள்லாம் விழாது, குப்பையும் சேராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரின்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு, இல்லை எழுந்தோன்னையுமே நாம் செய்ய வேண்டியது, நான் செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாரமாக எழுந்தோன்னையும் அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தியானம், மெடிடேஷன் தாங்க. என்னோடய அஃபர்மேஷன்ஸ், மந்திரங்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு, பிரபஞ்சத்துக்கான நன்றியுமே வச்சுட்டு, எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் சரி, எல்லாமே மற்றவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் என்னோடய வேண்டுதலாக எப்போவுமே அதை நான் வச்சுக்கிறேன். அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு, சரி உள்ளேருந்து ஃபஸ்ட்டு வீட்டையெல்லாம் கொட்டி விட்டு, வீடு வாசல்லாம் கொட்டி விட்டு, அதுக்கப்புறமா முன்னாடி வந்து மண் தரையெல்லாம் கொட்டிக்கலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ஞாயிற்றுக்கிழமை மகளிர் தினத்தன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஃபன்னியாகவே போச்சுங்க. அதனால் ஒரு ஹாப்பினஸ் பற்றியே இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு தான். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில டிப்ஸு தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் சிரிக்கிறதுக்கு மறந்துடுறோம். எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நினைக்கிறோமே இல்லையோ, மற்ற விஷயங்களுக்காக தான் நம்மளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான அந்த நேரத்தை நாம் என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட சரி இன்றைக்கி அதை பற்றியே பேசிடலாம் அப்படின்னு தாங்க. எனக்குமே இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸாக தான் இருந்தது. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. சரி, அதனால் அதை பற்றியே பேசிடலாம் அப்படின்னு தாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, பாப்பா பார்த்திங்கன்னா நேற்று ஜூஸ் போட்டிருந்தோம். அந்த ஜூஸை பூரா கொட்டி விட்டாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, அதை மட்டும் மாப் போட்டு விட்டுடலாம்னு தாங்க போட்டுட்ருந்தேன். சரிங்க, சரி, நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்துடலாங்க. மகிழ்ச்சி, அந்த பாட்டில் சொல்கிற மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது தான் மனிதனோட பாதி பலம் அப்படின்னே சொல்லலாங்க. இன்பங்களும் துன்பங்களும் நம்மளோட வாழ்க்கையில் இரவு பகல் மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நாம் அதையெல்லாம் தாண்டி கடந்து நம்மளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைச்சிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம சிரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட ஒரு எப்படி சொல்கிறது, திருத்தி அமைக்கிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க. எப்போ நம்மளோட மனசு சந்தோஷமாக இருக்குதோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலுமே அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த விஷயமெல்லாம் பெருசாகவே தெரியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ இல்லை யாராவது ஒரு மனிதன் மேலேயோ ஒரு லவ் வச்சுருந்தோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னாலும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளை வந்து யாராவது ஒரு வாள் கொண்டு தாக்குனாங்க அப்படின்னாலும் கூட, இதுவுமே நான் ஒரு கவிதையில் படித்தது தாங்க, அதை நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாள் கொண்டு நம்மளை தாக்குனாங்க அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதெல்லாம் கூட பெருசாக தெரியாது. அந்தளவுக்கு நம்ம மெய் மறந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பினஸில் திளைத்திருப்போம் அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எந்த மாதிரியான, இப்போ லவ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அது எந்த விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு எதை பற்றியுமே எந்த ஒரு கவலையுமே இருக்காது. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும். இந்த மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு நம்மளோட ஆப்போசிட் ஆளுகளுக்கு எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை காயப்படுத்துகிறதே கூட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பதிவுமே கூட பார்த்துருந்தேன். அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னை வெறுக்கக்கூடிய என் உயிர்
ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. வெறுக்கிறவங்கள கூட என்னுயிர் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்மளை காயப்படுத்துகிறவங்களுக்கு நம்மளை காயப்படுத்துறது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு ஒரு சித்தப்பா சித்தி மாமா அத்தைன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியம். அதுவும் நம்மளோட மனசுக்கு அப்படின்னு வரும்போது அந்த மகிழ்ச்சியும் சிரிப்பும் நம்மளோட முகத்தில் இருக்கும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறவங்களுமே கூட நம்மளை விரும்பி நம்ம கூட வந்து பழகிறதுக்கு ஒரு பேசுகிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் நமக்கே நம்ம முகம் ஒரு ஜோக் பார்த்து சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாள் இதையெல்லாம் மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான கூட ஒரு உணர்வு இருக்குங்க. அந்த மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அதிகாலையில் எழுந்து என்னோடய அந்த பூஜை வேலைகள் பிரம்ம முகூர்த்த பூஜை அந்த வேலைகளை முடித்தோம் அப்படின்னா தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதை நான் சொல்லுவேன். அதிகாலையில் எழுந்திருச்சு அதெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறத விட அதிகாலையில் எழறது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதைத்தான் நான் வந்து தேடிட்டுருக்கிறேன், ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் கூட்டி விடுறக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேரம் ஆயிடுச்சு. இந்த மரத்துக்கடியிலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இலைகளாக ஒரே குப்பையாக இருந்தது. இதெல்லாம் இது நாள் வரைக்கும் நான் இங்கேயெல்லாம் வீடியோ எடுக்கல. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாமே தான் நான் கூட்டி விடுவேன். கூட்டி விடும்போது எப்படியோ ஒரு மணி நேரமாவது ஆயிரும். இடுப்பு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வழியே ஆயிரும்னே சொல்லலாம். நல்லா ரெஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா எதுவும் தெரியாது. அதுவே ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு உட்காரக்கூட நேரம் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இது கூட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்கும். இன்றைக்குமே நான் லேட்டாக எழுந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரே உப்பசமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அதுவே அந்த அதிகாலையில் எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பே ஒரே கூலிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், நல்ல அது ஒரு உணர்வாக இருக்கும். எல்லா விஷயத்தையுமே அழகாக நம்ம அணுகக்கூடிய ஒரு உணர்வான ஒரு நல்ல நிலையாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி கூட்டுறதுக்குமே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. இந்த சந்து பொந்துக்குள்ளையெல்லாம் போய் கூட்டிகிட்டு வரக்குள்ளேயும் போதுன்னு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சீமாத்தை நான் எப்போ தான் மாற்ற போகிறேன்னு தெரியல. வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னா அவங்களும் வாங்கிட்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க. என்னாலையுமே போக முடியல. இன்றைக்காவது ஒரு சாயந்தரம் ஈவினிங் போல் போயிட்டு லைப்ரரிக்குமே போக வேண்டியது இருக்குது. அந்த புக்குமே படிக்கவே இல்லை. அந்த புக்கு டைட்டில் நல்லா இருந்ததுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாட புத்தகம் படிக்கிற மாதிரி புரியாத மாதிரியே இருந்தது. அதனால நான் அதை படிக்கவே இல்லை. நம்மளோட வாசகி தங்கச்சி கூட கேட்டிருந்தாங்க, அந்த புக்கில் நல்ல விஷயங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு. நானுமே ஒரு புக் படித்தேன் அப்படின்னா அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்ததுனால அதை நான் எடுக்கவும் இல்லை. இப்போ டைமும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பூஜை வேலைகள், சமையல் வேலைகள், குழந்தைகளை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் பீஸ் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறதா இல்லை பிஸியாக போகுதுன்னு சொல்கிறதா அந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்குதுங்க. ஆனால் நல்லாயிருக்கு. படுத்தோம் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு நிம்மதியான தூக்கம். காலையில் அந்த 3 மணி அப்படிங்கும்போது தான் தூக்கமே தெளியுது. அந்த மாதிரியான ஒரு உறக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு காசு பணமோ இல்லை வீடு வாசல் கார் பங்களா அதெல்லாம் இருந்தாலுமே அந்த நிம்மதியான தூக்கம் படுத்தோனையுமே தூக்கம் வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவுமே ஒரு தூக்கம் வராமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். இல்லை பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தூக்கமே இல்லாமல் ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க. அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததுனால பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நரம்பு கூட பாதித்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது
சரி, அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அவங்கள வந்து எங்களையெல்லாம் யாருன்னே தெரியாத அளவுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கடவுள் மேலே இருக்கிற பக்தியா, இல்லை நாங்கள் வச்சுருந்த அன்பா, ஏதோ ஒன்று எங்கள் அம்மாவை மீண்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது. அதுக்கப்புறம் பதிவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அம்மா இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கிறாங்க. நான் டெய்லியுமே சாமி கும்பிட்றப்போ கூட நான் அந்த மாதிரி நினச்சதில்ல. கடைசியாக ஒரு தடவை தான் அம்மாக்காக நான் வேண்டிக்கிட்டேன். ஆனால் இவங்க இப்படி நல்லா இருக்கிறத என் காதால் கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் செய்கிற விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையுமே வந்து ஒரு நல்ல விதமாக மாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுமே எனக்கு தோணுதுங்க. நீங்களுமே கூட இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகாலையில் எழுந்திரிச்சோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல விதமான சிந்தனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம உணரவும் முடியும், அது செய்யவும் முடியும். அந்த அதிகாலை நேரத்தை பயன்படுத்தியும் பாருங்கள். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக கூட்டி முடிச்சாச்சுங்க. பொழுது கிளம்புற அளவுக்கு கூட்டிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் தண்ணி வந்திருந்தது. சரி, அதை பிடிச்சிட்டு வந்து தொளிச்சிடலாம், வாசல் தெளிக்கலாம் அப்படின்னு போகும்போது நம்மளோட அபி தான் உட்காந்துருந்தாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்ட்டு உட்காந்துருந்தாங்க இந்த திண்ணையில் தான். வாங்க மேடம், கேமரா வேணால் மாறிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவங்க தான் வந்து சரி எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ எடுத்திருந்தாங்க. இப்படி நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாட்டியமாக எங்களை அப்படி ஊற்று பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையுமே ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொன்னோன்னையும் அப்படி வந்து அப்படியே திருப்பி கேமராமேன் வந்து கேமரா திருப்பி பாருங்கள். அவங்கள பார்த்தாவே எனக்கு ஒரே சிரிப்பாக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஹாய் சொன்னோன்னையும் பாட்டியம்மா முகத்தில் பாட்டியம்மான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். பொக்கையை போட்டுட்டு அவ்வளோ ஒரு சிரிப்பாக சிரித்தாங்க. காலையில் இவங்களை சந்தோஷப்படுத்துறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு ஈவினிங் வரைக்குமே இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றி இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மனசும் சரி, மைண்டும் சரி, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். நம்மளே பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா கேமராமேனை ரொம்பவுமே எப்படி சொல்கிறது, வேலை வாங்கிட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வான்ட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு எடுத்து கொடுத்துருந்தாங்க. வாசிக்கு தங்கச்சி கூட காலையில் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, யாருக்கு அந்த கேமராமேன் சூப்பராக எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. யாரும் இல்லை, நம்மளோட அபிதாங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னால் கடைசியில் வருவாங்க, வீடியோ எண்டிங்கில் கண்டிப்பாக. ஆமாம், கடைசியாக வருவாங்க. அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு சரி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க செஞ்சிட்ருந்தேன். அபியோட பொண்ணு எழுந்திரிச்சிட்டா. அவன் வந்து எங்கள் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தான். ஆனால் நம்ம மேடம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. 2 பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரே அலப்பறையாக இருந்திருக்கும். ஆனால் மேடம் வந்து இன்றைக்கி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஷார்ட்ஸ்லேயே கேட்டிருந்தேன், உங்களுக்கெல்லாம் மகளிர் தினம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு, எப்பவும் போலயே தான் போச்சு. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்காரோட எப்படி சொல்கிறது, ஒரு சமையல், அது எப்படி அவர் செய்ய ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க செய்யும்போது சூப்பராக, நல்லா இல்லைன்னா கூட சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நாளாவது ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி சொல்லிட்டுருப்பேன். இங்கே பாருங்கள், வளைச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. அந்த பூவில் அப்படியே நான் நிற்கிற மாதிரி ஒரு வீடியோ எடு அப்படின்னு நான் சொன்னங்காட்டிக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பூக்களுமே கிடச்சிருந்ததுங்க. அந்த மஞ்சள் பூ தான் வெளியே இருந்து தான் பறிச்சிட்டு வந்தோம். வெளியே தண்ணி பிடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்குது, அங்கேருந்து தான் பறிச்சிட்டு வந்தோம். இன்றைக்கி நிறைய பூ கலெக்ஷன்ஸ், செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் அரளிப்பூ எல்லாமே இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா எண்ணெய் இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அதனால் ஒரே தீபம் தான் இன்றைக்குமே ஏற்றுறேன். பிரபஞ்சத்துக்கும் தீபமெல்லாம் காட்டி விட்டுட்டு எப்பவும் போலயே என்னோடய வேண்டுதல்கள் தான். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தாங்க எப்போவுமே என்னோடய வேண்டுதல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிரபஞ்சத்துக்கு தீபமெல்லாம் காட்டி விட்டுட்டு இப்படி தாங்க போயிட்டுருந்தது. இப்போ மகிழ்ச்சியை பற்றியும் இந்த சிரிப்பை பற்றியும் பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. சார்லி சாப்ளின் சொல்லியிருப்பாங்க, சிரிக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ அந்த சிரிப்போட மகத்துவத்தை தெரிவிக்கணும், எல்லாத்துக்குமே அறிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து அவரையவே ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் நிறையவே நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க.
அந்த மாதிரி நம்மளோட மகிழ்ச்சி எதில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட ஒரு வேண்டுகோள் அப்படின்னே நான் சொல்லுவேன். இப்போ என்னோடய மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருச்சு காலையில் எழுந்தோடனேயே முதல் வேலையாக மெடிடேஷன், அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறது. இதுதான் என்னோடய மெயின் வேலையாக இப்போதைக்கு இருக்குது. அதுதான் என்னை வந்து இவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் என்னை மாற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாவே அதை தாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே என்கிட்ட இருந்ததில்லை. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் நம்மளால் முடியும். நம்மளோட எப்படி சொல்கிறது, மற்றவங்க சொல்லி நம்ம அழற அளவுக்கோ இல்லை மற்றவங்க நம்மளை பேசி நம்மளை காயப்படுத்துகிற அளவுக்கோ நாம் ஒன்றும் ஒர்த் கிடையாது. அவங்க ஒன்றும் நம்மளை காயப்படுத்துகிற அளவுக்கு ஒர்த் இல்லை. நம்மளை காயப்படுத்துகிறவங்க யாருமே நமக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருக்கு. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த அதிகாலை நேரம், தீபம், மெடிடேஷன் இந்த மாதிரி சொல்லலாங்க. நம்மளோட மன உறுதி அதிகமாகிறத கண்டிப்பாக உணர முடியுது. அதை தான் இன்றைக்குமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் நாம் கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனாகவோ மன உளைச்சல்லையோ இருக்கும்போது நம்மளுக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் நாம் செயல்படுற விதத்துக்குமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் நம்மளோட சந்தோஷம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். மற்றவங்களோட கையில் வந்து நம்மளோட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நம்மளோட சந்தோஷம் நம்ம கையில் தான் இருக்கணும். நம்மளை யாராவது விமர்சித்தாலும் சரி, நம்மளை வந்து யார் என்ன சொன்னாலும் நம்மளோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு ஆணித்தரமாக புரிஞ்சுது. அதை தான் இன்றைக்குமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், நம்மளோட அபி வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னு வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு கேமராமேனாக இது பண்ணோன்னே அப்படியே சோகமாக போயிட்டுருக்காங்க. போதும், உன்னோட வீடியோ எடுத்ததெல்லாம் போதும், கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னையும் சோகமாக போயிட்டுருக்காங்க. ஒரு கொண்டையை போட்டிருக்கலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். தலையை விரிச்ச மாதிரி போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட மேடம் எழுந்திரிச்சு வந்துட்டு, அம்மா என்ன பண்ணுறீங்கம்மா, சாமி கும்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே ஒரு வழியாக இன்றைக்கி வந்து பூஜை வேலைகளை முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தம்பியும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைனில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, அதையுமே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் காலையில் இருந்த அந்த வச்சுருந்த அந்த வீட்டுக்கும் இவங்க பண்ணுற அலப்பறைக்கும் பாருங்கள், அங்கங்கே செப்பலை போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேரெல்லாம் அங்கங்கே இருக்குது. நம்மளோட மியா வந்து அவரோட பிளேஸுக்கு வந்துட்டார். என்னன்னு தெரியல, மியாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அவன் வந்து நீ என்ன சாப்பிட்டானா இல்லை ஏதாவது பூனை கூட ஏதாவது சண்டை போட்டானா என்னன்னு தெரியல, எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறான். ரொம்ப எலும்புதோலுமாக ஆயிட்டான். நல்லா கொழுக்கு முழுக்கன்ட்டு அழகாக இருந்தான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிட்டான். ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிதா வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா. அங்கே ஒரு தம்பி வந்து நிஜமான ஒரு வண்டி மாதிரியே ஒரு டூ வீலர் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதை தான் வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறான்ட்டு ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளோட மேடமும் அஃப்ரீனாவும் சரின்ட்டு இப்படி தாங்க ஃபன்னியாக போச்சு. இவங்க பாருங்கள் என்ன ஒரு ஆட்டம்னு பாருங்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மகளிர் தினத்தன்னைக்கு குட்டி மகளிர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இப்படி தான் இன்றைக்கி நாள் வந்து போயிட்டுருந்தது. இதுக்கப்புறம் வீட்டுக்காரரும் பிரியாணி செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட் மறுபடியும் இதே மாதிரி தாங்க போயிட்டுருந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இங்கே பாருங்கள், கேமராக்கு முன்னாடி வந்து எப்படி எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு. இவங்களோட அலப்பறைகள் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்மளோட அபியும் வந்துட்டாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து ராய் சேமியா தாங்க செஞ்சுருந்தோம். அதைத்தான் வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட பிரியாணி வந்து தம் போட்டு ரெடியாக இருந்தது. அந்த எலுமிச்சம்பழம் வந்து மேலே
தூவி விட்டுட்டு வச்சுருந்தாங்க. அதை மேடம் எடுத்துகிட்டு ஒரே அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.